ஒரு வீட்டை கட்ட கத்துக்கிட்டாச்சு. அடுத்து அந்த வீட்டுக்கு பெயிண்டிங் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணோம்ல. இன்னைக்கு மென்ஸ்டாக் பயணத்துல 6வது நாள். இன்னும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இன்னைக்கான கதைக்கு வருவோம். நான் HTML தான் வீடுன்னு சொன்னேன், CSS தான் டெக்கரேஷன் சொன்னேன். இந்த வீட்டுல 3 பசங்க இருக்காங்க. மொத பையன் பேரு இன்லைன் CSS, ரெண்டாவது பையன் பேரு இன்டர்னல் CSS, மூணாவது பையன் பேரு எக்ஸ்டர்னல் CSS. இப்ப 3 பேரும் அவங்க அப்பா அம்மா கிட்ட போறாங்க. வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க ஆளுக்கு ஒரு கலர் சொல்றாங்க. இங்க அப்பா அம்மா யாரோட பேச்ச கேட்டிருப்பாங்க? அப்சல்யூட்லி பெரிய பையனான இன்லைன் CSS ஓட பேச்ச தான் கேட்டிருப்பாங்க. இன் கேஸ் பெரிய பையனான இன்லைன் CSS 10 முட்டை வாங்க கடைக்கு போயிருக்கான். அந்த நேரம்னு பார்த்து நடு பையனான இன்டர்னல் CSSம் கடைசி பையனான எக்ஸ்டர்னல் CSSம் அப்பா அம்மாட்ட வந்து ஆளுக்கு ஒரு கலர் சொல்றாங்க. இப்ப அப்பா அம்மா யார் பேச்ச கேட்டிருப்பாங்க? ஆமா, நீங்க நினைக்கிற மாதிரி நடு பையனான இன்டர்னல் CSS ஓட பேச்ச தான் கேட்டிருப்பாங்க. கடைசி பையனோட பேச்சே கேட்க மாட்டீங்கன்னு இந்த எக்ஸ்டர்னல் CSS அவங்க அண்ணனுங்க வீட்டுல இல்லாதப்போ அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு பால் பச்சை கலர் அடிச்சு அவனு ஒத்த கால்ல நிக்கிறான். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அடிச்சிட்டாங்க. ரைட்டு, கதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் படிப்பையும் சேர்த்துப்போமா? சரி, பெரிய பையனான இன்லைன் CSS வித்தின் தி டேக்ல ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஆனா இவனை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. எதனாலனா இவனை யூஸ் பண்ணா HTML கோடு ரொம்ப பெருசா போகும். ஆனா ஒன்னு மட்டும் மறந்துடாதீங்க, இவனுக்கு தான் பவர் அதிகம். அடுத்தது நடுப்பையனான இன்டர்னல் CSS. இவனுக்கு அவனோட கொஞ்சம் பவர் கம்மி. இவனை நீங்க HTMLலயே ஸ்டைல்னு ஒரு டேக ஹெட் செக்ஷன்ல போட்டு யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டைல் டேக்குள்ள நீங்க என்ன கோட் பண்றீங்களோ அது இந்த பேஜுக்கு அசைன் ஆகும். கடைசியா தான் வந்தாரு விநாயக். அவங்க 2 பேரை யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் HTML ஃபைல நீங்க டிசைன் பண்ண முடியும். ஆனா நம்ம கடைசி பையனான எக்ஸ்டர்னல் CSS வச்சு எல்லா HTML ஃபைலையும் டிசைன் பண்ண முடியும். இதுக்கு நீங்க ஒரு ஃபைலையே கிரியேட் பண்ணலாம். ஃபைலுக்கு பேர் வைக்கும் போது கடைசியில .cssன்னு பேர் வைங்க. இந்த ஃபைலுக்குள்ள நீங்க கோட் பண்ணிக்கலாம். கோட் பண்ணிட்டு HTML பேஜுக்குள்ள போயிட்டு நீங்க ரன் பண்ணீங்கன்னா ஒரு மாற்றமும் இருக்காது. ஏன்னா நம்ம இன்னும் லிங்கே பண்ணல. இந்த HTML பேஜுக்கு நம்ம விநாயக தான் கூப்பிடணும்னு தெரியாது. அதுக்காக நம்ம ஹெட் செக்ஷனுக்குள்ள லிங்க்னு ஒரு டேக் யூஸ் பண்ணி அதுல ரிலேஷன்ல ஸ்டைல் ஷீட்னும் hrefல நம்ம விநாயகோட பேரையும் வச்சிடலாம். அவ்வளவுதான், அவன் ஆசைப்பட்ட மாதிரி பால் பச்சை கலரே அடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்புறம் நாளைக்கு வரேன்.